அவ பெரிய மனுஷியா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா குறைச்சலா எடை போட அவ சாதாரண மனுஷி கிடையாது. இப்பதான் துர்கா யாருன்னு நான் துல்லியமா பார்த்திருக்கேன். இனிதான் அவ கதையை முடிக்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். ஐயா, துர்காவோட வேகத்துக்கு நாம ஈடு கொடுக்கலன்னா எங்களை விடுங்க. அவ உங்களையே தன் காலால மிதிச்சு தாண்டி போய்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ கதையை முடிங்க. ஆவுடை, நான் சொல்ல வந்தத முழுசா கேட்டுட்டு பேசு. துர்காவுக்கான முடிவு வந்துருச்சுன்னு சொல்ற, அதுக்குள்ள குறுக்க பேசிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நீ உடனடியா எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? துர்காவோட கைரேகை பதிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை உடனே நீ எனக்கு கொண்டு வந்து கொடு. அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்ற. இந்த உலகத்துல பிறந்த சகல ஜீவராசிகளுக்கும் தனித்தனியான ஜென்ம குறி இருக்கும். கைரேகை மாதிரி. அது ஆன்மாவோட அடையாளம்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கிறப்போ எந்த ஜீவராசிக்காவது ஜென்ம குறி இல்லைன்னா அது உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கான ஜென்ம குறி இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல, வேற ஏதோ ஒரு சக்தின்னு அர்த்தம். அது கெட்ட சக்தியாவும் இருக்கலாம், நல்ல சக்தியாவும் இருக்கலாம். ஒருத்தனோட ஜென்ம குறிய வச்சு அவன் மனுஷனா இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற வேற ஒரு சக்தியான்னு தெரிஞ்சுக்கலாம். அவடை, சிலருக்கு ஜென்ம குறி மங்களா தெரியும். இன்னும் சிலருக்கு கரைஞ்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். இவங்கெல்லாம் சாவுக்கு அருகாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நீ கொண்டு வந்து தரப்போற துர்காவோட கைரேகையை வச்சு அவளோட ஜென்மக்குரிய குறிக்க போற. அப்படி பார்த்தா அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். துர்கா உண்மையாவே திரும்ப வந்திருக்காளா, இல்ல அவ உருவத்துல வந்திருக்கிற வேற ஒருத்தியா, இல்ல ஏதாவது பேய் பிசாசான்னு தெரிஞ்சிடும். நடந்ததை எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவ மனுஷ ஜென்மமானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இத பாரு அவடை, எதிரியோட பலம் என்னன்னு தெரியாம களத்துல இறங்குறது முட்டாள்தனம். அதோட எதிரியே யாருன்னு தெரியாம சண்டை போடுறது அடி முட்டாள்தனம். நீ உடனே அவளோட கைரேகை பதிஞ்ச ஒரு பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடு. அதை வச்சு அவளுக்கான ஜென்மக்குரிய பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பூஜை பண்ண போறேன். அது மூலமா அவளோட ஜாதகத்தையே நாம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுதான் துர்காவை அழிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையில நான் இறங்க முடியும். போ. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன்.